விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க மொத்த டெஸ்க்டாப் கவுண்ட்டில் 70-80% டெஸ்க்டாப்ஸ் வந்து இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு டாமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்க பில்ட் பண்ணுற அப்ளிகேஷனை ஃப்ரீயாக தரதுக்காண்டி கவர்மெண்ட்டுக்கு 17,000 கோடி கிட்ட ஃபைன் கட்டியிருக்காங்க. இது நம்ம நோட்டீஸ் பண்ண விஷயம் பார்த்தோன்னா இவ்வளோ ஃபைன் கட்டியுமே ஸ்டில் இன்னும் மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க பில்ட் பண்ணுற அப்ளிகேஷனை விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்துமே வேர்ல்ட்ஸ் டாப் 5 மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அட்லேயர் 8800 இதுதான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் பர்சனல் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பார்த்த பில் கேட்ஸோ ஒரு ஃப்ரெண்டு பால் ஆலனோ வந்து இது அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லைங்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இதுக்கு ஒரு இன்டர்பிரேட்டர் பில்ட் பண்ணுறாங்க. இன்டர்பிரேட்டருங்கிறது பேசிக்கலாக என்னென்னா, நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுறத கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்க்கு மாற்றி சொல்கிறத இன்டர்பிரேட்டரோட வேலை. ஸோ இந்த இன்டர்பிரேட்டர் பில்ட் பண்ணி அதை பிசி மேனுஃபேக்சர் போய் டெமோவை காமிக்கிறாங்க. பிசி மேனுஃபேக்சரர் கான்ட்ராக்ட் பேசிஸில் பில்கேட்ஸ் கிட்ட எனக்கு இந்த இன்டர்பிரேட்டர் பில்ட் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க. பில்கேட்ஸுமே வந்து 1975 மைக்ரோசாஃப்ட் நேம் கீழே இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி இன்டர்பிரேட்டர் பில்ட் பண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வித்தின் 1 இயர் டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட $16,000 மேலே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் இந்த ஒரு கம்பெனி. 1980 அப்போ இந்த டெக்ஜெயிண்டான ஐபிஎம் வந்து பர்சனல் கம்பெனிக்கு பெரிய ஸ்கோப் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுமே இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ வந்து அவங்க இதுக்காண்டி மைக்ரோசாஃப்ட் கிட்ட போய் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடி பண்ண தர சொல்லி கேட்குறாங்க. மைக்ரோசாஃப்ட்மே அப்போ இருந்து QDOSங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து அக்வயர் பண்ணி மாடிஃபை பண்ணி MS-DOSங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் கிளவரான திங்கிங் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணோம். அவங்க இந்த MS-DOSங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஐபிஎம்க்கு வந்து ஃபுல்லாக சேல் பண்ணாமல் ஐபிஎம் விற்க போகிற ஒரு பிசிக்குமே வந்து அதை MS-DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆன ஒரு பிசிக்குமே வந்து கமிஷன் கட் மாதிரி கேட்குறாங்க. ஐபிஎம் இதுக்கு ஓகேங்கிற மாதிரி டீல் முடிக்கிறாங்க. இதில் மேஜர் அட்வான்டேஜ் மைக்ரோசாஃப்ட்டுக்கு என்ன நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா, அவங்க இந்த MS-DOSங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஐபிஎம் மாதிரியான பிசி மேனுஃபேக்சர்ஸ்க்கு மட்டும் விற்காம அவங்கள மிச்ச பிசி மேனுஃபேக்சர்ஸ்க்குமே வந்து MS-DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விற்க முடியும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் மோஸ்டாக இருந்த எல்லா பிசி மேனுஃபேக்சர்ஸுமே வந்து MS-DOSங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவங்கள பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து MS-DOSக்காண்டி பிசி மேனுஃபேக்சர்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1985 MS-DOSோட சக்ஸஸை பார்த்த மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த MS-DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு டெர்மினல் மாதிரி தான் இருக்கும். அது மூலயமா கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் விண்டோஸ் தான் இப்போ இருக்க நம்ம பார்க்குற மாடர்ன் டே கம்ப்யூட்டர்ஸில் வரும்போது நல்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஐகான்ஸ், டாஸ்க் பார் இதெல்லாம் வச்சு. ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் மோஸ்ட்டாக எல்லா பிசி மேனுஃபேக்சர்ஸுமே வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, கம்ப்யூட்டர் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, கம்ப்யூட்டர் பற்றி தெரியாத ஒரு யூஸராலுமே கம்ப்யூட்டர் டு த ஃபுல்லஸ்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் மோஸ்ட்டாக அப்போ தான் எல்லா பீப்புள்ஸுமே கம்ப்யூட்டர்ஸ் தான் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எப்படி ஒரு ட்ரெண்டாக மாறுதுன்னா, அப்போ இருந்த கார்ப்பரேட் ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து அவங்க பேப்பர் ஒர்க்ஸ் வந்து டிஜிட்டலைஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதுவுமே நோட்டீஸ் பண்ண மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த சூட் ஆஃப் ஆப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே இப்போ நம்ம பார்க்குற வேர்ட், பவர்பாயிண்ட், எக்ஸஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பியூராக ப்ரொஃபஷனல் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுறாங்க. இதுவுமே மைக்ரோசாஃப்ட் டன்ஸ் ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ பை த இயர் 1990 வந்து மைக்ரோசாஃப்ட் ஒரு வெல் நோன் குளோபல் பிராண்டாக மாறுறாங்க. இதே 1990 வந்து இன்டர்நெட்டுங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம இப்போ எப்படிலாம் ஃபோன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்டர்நெட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது இல்லையோ, அதே மாதிரி அப்போ இருந்த பீப்புள் வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி கம்ப்யூட்டர்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் ஒரு ஃபேமஸான ப்ரௌசர் தான் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர். இது வந்து அப்போ இருந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் மாதிரியான எப்படின்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் ஒரே நேரத்தில் டவுன்லோட் பண்ணுறது, ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருந்தால் ஃபைலை வியூ பண்ணக்கூடியது. இதெல்லாம் வந்து அப்போ இருந்த டைமில் அட்வான்ஸான டெக்னாலஜி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கூடிய ப்ரௌசராக இருந்திருக்குது. இது எவ்வளோ ஃபேமஸ்னா, $49 சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸோடையுமே இது கிட்டத்தட்ட 80% ப்ரௌசர் மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணியிருக்குது. ஸோ இதை நோட்டீஸ் பண்ண மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுமே ப்ரௌசர் மார்க்கெட்டில் என்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணுறாங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசருமே உருவாக்குறாங்க. இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃப்ரீயாகவே பண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எதுக்கு நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இப்போ அந்த டைமில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேஜராக எல்லா கம்பெனிஸுமே ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பை பண்ணும்போது பை டிஃபால்ட் டெஸ்க்டாப்பில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி ப்ரௌசர் வருது.
ஸோ இது வந்து நான் $14 சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸோட நெட்ஸ்கேப் மாதிரி ப்ரௌசரை கம்பேர் பண்ணேன்னா ஆப்வியஸாக எல்லா யூஸரும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளால இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதபடி உருவாக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி நெட்ஸ்கேப் மாதிரி மிச்ச ப்ரௌசர்ஸ்னால விண்டோஸ் என்விரான்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆக விடாம, அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ரொம்பவே எஃபிஷியன்ட்டாக ரன் ஆகுற மாதிரி விண்டோஸுமே டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, பை த எண்ட் ஆஃப் 2000ல வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ப்ரௌசர் மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. இங்கே மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரொமோட் மட்டும் பண்ணல. நெட்ஸ்கேப் மாதிரி மிச்ச அப்ளிகேஷனை விண்டோஸ் என்விரான்மெண்ட்டுக்குள்ள வரவிடாதபடி அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க விண்டோஸ் யூசர்ஸ் வந்து அதிகமாக இருக்க ஒரே அட்வான்டேஜை பேஸ் பண்ணி அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை மட்டும் மீண்டும் மீண்டும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, விண்டோஸ் யூசர்ஸ் அதிகமாக ஆக ஆக மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் யூசர்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இன்டர்ன் அதுவும் இந்த அப்ளிகேஷனில் விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். ஸோ அதனால யூசர்ஸ் எப்பயுமே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் வெளியே போகாமல் இருப்பாங்க. ஸோ இது கீப்னு ஒரு லூப்பாகவே போய்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு. இதை நோட்டீஸ் பண்ண யூஎஸ் கவர்மெண்ட் மைக்ரோசாஃப்ட் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இது மிச்ச சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபேர் காம்படிஷனாகவே இல்லைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வந்து 2 கம்பெனியை பிரிக்க சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி வந்து பியூராக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேல் பண்ண, இன்னொரு கம்பெனி வந்து அப்ளிகேஷன் சேல் பண்ண. இதனால என்ன நடக்கும்னா, இவன் தான் பிசி மேனுஃபேக்சர் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணாலுமே நெட்ஸ்கேப் மாதிரியான ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணி கூட சேல் பண்ணிக்கலாம். இது வந்து கன்சியூமருக்கு வந்து நிறைய சாய்ஸ் ஓப்பன் பண்ணிவிடும். மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாமல். ஸோ இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பிஹேவியர் செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க. அதாவது அவங்க 2 கம்பெனியை பிரியறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஃபோர்சைட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க. அகைன் 2004ல் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட ஓன் மீடியா பிளேயரை வந்து பண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரீயாக விண்டோஸோட. ஸோ இதனால் என்ன ஆகும்னா வீஎல்சி மாதிரி மிச்ச மீடியா பிளேயர்ஸ்க்கு ஒரு ஃபேர் காம்படிஷன் இல்லாமல் போகும். இதை நோட்டீஸ் பண்ணி யூ கவர்மெண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸும் இல்லாமல் விண்டோஸ் ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டரும் போடுறாங்க. இதை கேட்ட மைக்ரோசாஃப்ட் வந்து நாங்கள் வந்து பண்டில் பண்ணுறதே விண்டோஸ் யூசர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதா, காம்படிஷன் அழிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வைக்கிறாங்க. இதை கேட்டு EU கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட எந்த ஒரு ஃப்ரீ மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டும் இல்லாமல் லான்ச் பண்ணணும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் டிலே பண்ணுறதுனால 2006, 2008ல் அகைன் EU கவர்மெண்ட் 2 தடவை மைக்ரோசாஃப்ட் மேலே ஃபைன் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அகைன் 2013 அரௌண்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மறுபடியும் ஃப்ரீயாக விண்டோஸோட பண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை நோட்டீஸ் பண்ண ஃபயர்ஃபாக்ஸ் அடுத்த ஒப்பேரா மாதிரியான ப்ரௌசர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் மேலே கேஸ் அகைன் ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்கு கொடுத்த ஒரு சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த மேக்கர்ஸ் டிஃபால்ட் ப்ரௌசர் இந்த பாப்அப். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, எந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எந்த ஒரு ப்ரௌசருமே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசரே இருக்க போகிறது இல்லை. கஸ்டமர்ஸ் அவனா சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ரௌசரை டிஃபால்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஒரு மாடர்ன் டே சொல்யூஷன். இப்போயுமே நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளால நோட்டீஸ் பண்ண இப்போயுமே நிறைய மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து விண்டோஸோட ஃப்ரீயாக பண்டில் பண்ணி தான் தராங்க. ஆனால் இப்போ மட்டும் EU கவர்மெண்ட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அது எதனாலன்னா ஏர்லி 2000ல வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து டோட்டலாக அன்அவாய்டபிளாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிச்ச அப்ளிகேஷன் இருக்குன்னு யூஸருக்கு தெரியறதுமே இப்போ இருக்கிற ஆப் ஸ்டோர் அந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது விண்டோஸ் ஓன் பண்ணியிருக்க மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணும்போது மிச்ச அப்ளிகேஷன் ஃபேர் காம்படிஷனோ இல்லைங்கிறதுனால அப்போ அந்த டைம் பண்டிலிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பண்டிலிங் அலோவ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டி தான். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்மளுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸும் நம்மளுக்கு அட் அ டைமில் ரெடியாக இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்மே நம்மளுக்கு ஈஸியாக ஆப் ஸ்டோரோ அந்த மாதிரி ப்ரௌசர்லேருந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கும் போது, இப்போ இந்த டைம் வந்து பண்டிலிங் பண்ணும்போது ஒரு காம்படிஷன் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் EU கவர்மெண்ட்டு இப்போ ப்ரெசென்ட்டாக பண்டிலிங் வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, ஆப்பிள் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்டாக போகிற ஸ்டேட்டில் இருக்கும்போது மைக்ரோசாஃப்ட் தான் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஆப்பிளை வந்து காப்பாற்றியிருக்காங்க. அதுவும் எதுக்காண்டினா சிம்பிளாக இந்த ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ்லேருந்து வெளியே வரதுக்காண்டி தான். அண்ட் இதுதான் நான் மைக்ரோசாஃப்ட் பற்றி சொல்ல நினச்ச ஒரு சின்ன ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.